ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துட்டுங்க 1 கிலோ மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், மட்டனெல்லாம் கழுவி நான் சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க, இப்போ நம்ம மட்டனை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மட்டன்லேயேங்க நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. நாங்கள் 150 கிராம் பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேங்க, இதில் போட்டுக்கலாம். 150 கிராம் இஞ்சியும் நல்லா தோல் எடுத்து கழுவி அரிஞ்சு இப்போ போட்டுக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு இப்போ அரைச்சிக்கலாம். நம்ம 100 கிராம் வரமிளகாய் எடுத்துருக்கேங்க, இதையும் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். வரமிளகாவும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் நான் 200 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. பெரிய பீஸ் பட்டையாக ஒரு 10 பட்டை போட்டுக்கலாங்க. 30 லவங்கம் போடுறேங்க. 7 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 600 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து உரித்து கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையே இதிலையே போட்டுக்கிறேன். வெங்காயம் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வரமிளகாய் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுங்க. இதுலேயே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க, கல்லுப்பு. 5 தக்காளி பொடியே நறுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். வாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க வதங்கி. இதில் நான் 1 பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க, 1 கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுலேயேங்க 100 ml நம்ம தயிர் போட்டுக்கலாங்க. இப்போது இதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த வேக வச்ச மட்டன் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு பத்தலை. அதனால் நான் இன்னும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. வாங்க, எல்லாம் நல்லா வெந்து சுண்டி வருதுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த பாத்திரத்துலங்க 3/4 அளவுக்கு அரிசி இருந்துச்சுங்க. இதில் நம்ம இப்போ 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தாங்க அரிசியை நம்ம தண்ணியில் போடணும். இப்போ நான் மசாலாலாம் வதக்கிட்டேங்க. வாங்க, இப்போ நம்ம அரிசியை கழுவிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவி சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நான் இதில் போட்டுக்கிறத அரிசியெல்லாம் எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு வாட்டி கலக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், மட்டன் பிரியாணி ஃபுல்லாக வெந்து வருதுங்க. பாருங்கள், நான் கீழே தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் அப்படியே இது மேலே வச்சிடலாம். மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதிலே நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யை ஊற்றிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இது மேலே நான் தண்ணி வச்சுருக்கேங்க. அதாங்க, இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டுங்க. வாங்க, பாருங்கள், மட்டன் பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்குதுங்க. வாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 8 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க, இது எப்படி வறுக்குதுன்ட்டு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு,
இதுலேயே வந்துங்க ஒரு 3 ஸ்பூனில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இதுலேயே வந்துங்க நம்ம முட்டை வந்து கட் பண்ணி அப்படியே இப்படி வச்சுக்கலாங்க. எல்லா முட்டையும் வச்சுட்டேங்க. இது சிறுதீயில் அப்படியே வறுக்கலாம். முட்டை எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுருக்கேங்க. இதை நல்லா அப்படியே சிறுதீயிலே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். வாங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துக்கலாம். முட்டை ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட் திருவி வச்சுருக்கேங்க. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் உப்புங்க, ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 200 ml தயிர் எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. பாருங்கள், செம்மையாக தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட மட்டன் பிரியாணி, வேக வச்சு வறுத்த முட்டை, தயிர் பச்சடி. வாங்க சுட சுட மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி. பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த மட்டன் பிரியாணியோட நம்ம முட்டையை வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மட்டன் ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.